வணக்கம். நம்முடைய உடலில் மிகப்பெரிய தொழிற்சாலை அப்படின்னு சொன்னால் கல்லீரலை சொல்லலாம். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, ஏகப்பட்ட வேலைகள் கல்லீரலில் நடக்குது. இப்படிப்பட்ட கல்லீரலை மன உறுதிக்கும் எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். ஏன்னா எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள முயற்சிக்கும். இப்படியெல்லாம் செம கெத்தாக வேலை செய்கிற கல்லீரலுக்கு வரும் முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர். கல்லீரலில் கொழுப்பு படிகிறத தான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆரம்பத்தில் வெளியே எந்த அறிகுறியும் தெரியாது, சாதாரண தொப்பை மாதிரி தான் இருக்கும். ஃபேட்டி லிவர் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அசால்ட்டாக நிறைய பேர் விட்டுறது உண்டு. ஆனால் இதை சரியாக கவனிக்காமல் விடும்போது அது 10 அல்லது 15 வருஷத்துக்கு அப்புறமா சிரோசிஸ் அப்படிங்கிற நிலைக்கு மாறி கல்லீரல் செயலிழப்பு கூட உண்டாகலாம். இப்படி வெளியே தெரியாமல் நம்முடைய உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இதற்குமே அசராத கல்லீரல் சில விஷயங்கள்ல ஆட்டம் காணுது. ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் இந்த 4 தான் முக்கியமான காரணமாக இருக்கு. ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால வர்ற ஃபேட்டி லிவர், அதிக கொழுப்பு சேர்றதுனால வர்ற ஃபேட்டி லிவர், அதிக மன அழுத்தம் இருந்தாலும் ஃபேட்டி லிவர் வரும், சர்க்கரை நோய் இருந்தாலும் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கல்லீரலில் கொழுப்பு படிகிறத அதனுடைய தொடக்க நிலையில் இருக்கும்போது அவ்வளவு எளிதாக ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் எடுக்கிற பிளட் டெஸ்ட்டில் கூட எதுவுமே தெரிய வராது. ஆனால் பிரச்சனை கொஞ்சம் முற்றும் போது உடல் எடை குறையிறது, பசியின்மை, குமட்டல், குழப்பமான மனநிலை, அடிக்கடி வைரஸ் தொற்றுகளால் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும். கல்லீரல் செயல்பாடு பற்றிய டெஸ்ட் ஏதாவது எடுத்தாலும் அதுலேயும் நார்மலாக தான் காட்டும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரலுடைய என்சைம் அளவுகள் மாறுறதை நம்ம உணர முடியும். இதை கவனிக்காமல் விடும்போது கல்லீரல் இன்னும் அதிக பாதிப்புக்குள்ளாகும். ஆல்கஹால், அதாவது மது உடலுக்கு தீமையானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை கல்லீரல் ப்ராசஸ் பண்ணும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய சில செல்கள் இறந்து போகுது. அதுவும் 1 மணி நேரத்துக்கு நம்முடைய லிவரால் 50 ml ஆல்கஹால் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண முடியும். தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டே வரும்போது கல்லீரல் பாதிப்படையும். இருந்தாலும் கல்லீரல் மனம் தளராமல் புதிய புதிய செல்களை உருவாக்கி உயிரை பாதுகாக்கும். ஆனால் தொடர்ச்சியாக குடிக்கிறதுனால ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு கல்லீரல் போயிடும். அளவுக்கு அதிகமான மதுவை நீங்கள் கொஞ்ச நாள் குடித்தா கூட கல்லீரலில் கொழுப்பு படிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது பொதுவாக எந்த அறிகுறியும் வெளியே தெரியாது அப்படின்னாலும் குடிக்கிற அளவு தான் இதுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லலாம். மது குடிக்கிறவங்களுக்கு மேக்சிமம் ஃபேட்டி லிவர் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையை கண்டுக்காமல் விடும்போது அது சிரோசிஸ் அப்படிங்கிற நிலைக்கு போயிடும். இதிலிருந்து அவங்க தப்பிச்சு வந்தாலும் கல்லீரல் கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் இதை சரி செஞ்சிட முடியும். குடிக்கிறத நிறுத்தினாலே கல்லீரல் பழைய நிலைமைக்கு தன்னாலேயே திரும்பும். மது அருந்துறதுனால வர்ற ஃபேட்டி லிவர் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு குடிக்கிறத நிறுத்துறது மட்டும்தான். ஆல்கஹாலை வாழ்நாளில் ஒரு முறை கூட தொடாதவங்களுக்கு கூட உடல் பருமனால் ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரலாம். ஆல்கஹால் அல்லாத ஃபேட்டி லிவர் பிரச்சனைக்கு நம்ம சாப்பிட்ற சர்க்கரை ப்ளஸ் கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. உடலில் அதிகப்படியான கொழுப்பை சேகரித்து வைக்கிறதே கல்லீரல் தான். அவசரத்துக்கு உடலில் சக்தியை கொடுக்கணும் அப்படின்ட்டு இயற்கை கொடுத்துருக்கிற ஏற்பாடு இது. ஆனால் இப்படி சேகரிக்கப்படக்கூடிய கொழுப்பே ஒரு கட்டத்தில் கல்லீரலுக்கு எதிரியாக மாறிடுது அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டிய விஷயம். நம்முடைய உணவு பழக்க வழக்கம்லாம் மொத்தமாக மாறிப்போச்சு. நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரெடிமேட் ஃபுட்டு, கேக்கு, ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸு, இப்படி உணவு முறை மொத்தமாக மாறிடுச்சு. அதே நேரம் உடல் உழைப்பும் குறைஞ்சி போச்சு. ஸோ உடல் எடை அதிகமாகிட்டே வருது. வழக்கமாக காலையில் நம்ம 4 இட்லி சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. இதுவே சாம்பாருக்கு பதிலாக சிக்கன் குருமாவை அங்கே வைக்கும்போது அன்னைக்கு இட்லி கணக்கு 8ஆக அதிகமாகிடுது. ஆனால் உடல் உழைப்பு அதிகமாகாது, எக்ஸசைஸும் செய்யாமல் அப்படியே இருப்போம். இதனால் அதிகமாக எடுத்துக்கொண்ட மாவுச்சத்து கொழுப்பாக மாற்றப்பட்டு கல்லீரலில் சேமிக்கப்படுது. கூடவே நீங்கள் எடுத்துக்கிட்ட சிக்கனில் இருக்கக்கூடிய கொழுப்பும் அங்கே வந்து நிற்கும். ஒரு தவறான உணவு பழக்கத்தால் தினமும் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கொழுப்பு தொடைப்பகுதி, இடுப்பு பகுதிக்கு கல்லீரல் அனுப்பி வைக்கும். அடுத்த கட்டமாக வயிற்று பகுதியில் கொழுப்பு சேர்ந்து தொப்பையாக மாறும். ஆண்களுக்கு 88 சென்டிமீட்டரும் பெண்களுக்கு 80 சென்டிமீட்டரும் இடுப்பு சுற்றளவு இருக்கணும். இந்த அளவை தாண்டும் போது சுதாரிச்சுக்கிட்டு உணவை குறைச்சிக்கணும். உடற்பயிற்சி செஞ்சு உடற்பருமனை கட்டுப்படுத்தினாலே போதும், ஃபேட்டி லிவர் பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். அதிகமான மன அழுத்தத்தில் இருந்தாலும் ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரும். நீங்கள் ஆரோக்கியமான உணவை சாப்பிடலாம், ஃபாஸ்ட் ஃபுட்டை நினச்சி பார்க்குறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம், உடலை ஃபிட்டாக வச்சுருக்கலாம், ஆல்கஹாலை தொடுறது கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கடினமான மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கும்போது சில ஹார்மோன்கள் எக்கு தப்பாக சுரக்க ஆரம்பிக்கும். இதனால் கல்லீரலுடைய மேற்பரப்பில் கொழுப்பு படிய ஆரம்பிக்குது. ஃபேட்டி லிவர் பிரச்சனைக்கு அடுத்த காரணம் சர்க்கரை நோய். இதில் இன்சுலின் சரியாக சுரக்காது, தேவைக்கு மேலே இருக்கிற கொழுப்பு அமிலங்களும் ரத்தத்தில் தேங்கும். இது எல்லாத்தையும் கல்லீரல் தன் பக்கமாக இழுத்துக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சர்க்கரையை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா ஃபேட்டி லிவர் பிரச்சனைக்கு இடம் இல்லாமல் போகும். ஆனால் அதை செய்யலைன்னா கல்லீரலுடைய மேற்புறத்தில் கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். இது எந்த ஒரு அறிகுறியும் வெளியே காட்டாமல் எந்த வழியிலையும் ஆரோக்கியத்தையும் கெடுக்காமல் அமைதியாக இருக்கும். வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் வயிற்றை ஸ்கேன் பண்ணும்போது ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறது தெரிய வரும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் உஷாராகி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இல்லைன்னா இது வரைக்கும் மேற்புறத்தில் இருந்த கொழுப்பு எல்லாம் கல்லீரலுக்குள்ளே ஊடுருவி வீக்கத்தை உண்டு பண்ணும். கல்லீரல் செல்கள் இருக்கக்கூடிய இடத்துல அங்கங்கே குவியலாக கொழுப்பு செல்கள்லாம் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் கல்லீரலுடைய செயல்பாடும் குறைய தொடங்குது. ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறதுனால செரிமான கோளாறு அடிக்கடி வரலாம். உடலுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதிகமாக பாதிக்கப்படும். அடி வயிற்றை சுற்றிலும் கொழுப்பு படியும் உடல் பருமனும் அதிகமாக இருக்கும். ட்ரைக்ளிசரைடுடைய அளவு அதிகமாக இருக்கும். பிசிஓடி பிரச்சனைகள் வரலாம், தைராய்டு பிரச்சனை வரலாம், சர்க்கரை நோய் வரலாம், குரட்டை பிரச்சனையும் அதிகமாக தலை தூக்க ஆரம்பிக்கும். ஃபேட்டி லிவர் பிரச்சனையை நம்ம தொடர்ச்சியாக கண்டுகொள்ளாமல் விடும்போது அது சிரோசிஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடும். அதாவது கல்லீரல் சுருக்க நோய்க்கு கொண்டு சென்றுவிடும். இது உயிருக்கே ஆபத்தாக கூட முடியும். ஃபேட்டி லிவர் பிரச்சனை அப்படிங்கிறது 35 வயதை தாண்டும் போதே தலை தூக்க ஆரம்பிச்சிடுது. குறிப்பாக ரொம்ப நேரம் உட்கார்ந்தே வேலை செய்கிறவங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, மதுப்பழக்கம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக கல்லீரல் பரிசோதனை செய்துக்கிறது நல்லது. மன அழுத்தத்தை தவிர்க்கணும். நொறுக்கு தீனி, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. குறைந்தது டெய்லி 7 மணி நேரம் இரவு தூக்கம் அவசியம். உணவில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய இடுப்பு சுற்றளவை கட்டுக்குள்ளே வைத்திருக்கணும். அதிகமான உடல் பருமன் இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. தினமும் உடற்பயிற்சி அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்கஹால் எடுத்துக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதை முழுவதும் நிறுத்துறது தான் சரியானதாக இருக்கும். ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நம்மளுடைய கல்லீரல் கெட்டு போயிடுச்சோ அப்படின்னு பயப்படவே வேணாம். மதுவை மறக்கணும், எடையை குறைக்கணும், சர்க்கரையை சரி செய்யணும். இதெல்லாம் செஞ்சாலே கல்லீரலில் கொழுப்பு குறைஞ்சு பழைய நிலைமைக்கு மாறிடும். ஃபேட்டி லிவர் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.